ஸ்டூடெண்ட் ஏ 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு டிராமா மூவி ஹிம்சலிட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. கிங்காகி சுபாட்டா மட்டும் போல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, யாருக்கும் பழக மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் எல்லாரும் இவங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பேர் ஓட்டுவாங்க, என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கரமாக கிண்டல் அடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க அப்பா தான். ஏன்னா ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு வந்து இவங்க பயங்கரமாக அடிப்பாங்க அப்படின்ட்டு பண்ணுவாங்க. இதனாலேயே அந்த பொண்ணு யார்கிட்டும் பேசாமே இருக்கும். ஒரு நாள் ஒரு கேம் ஒன்று விளையாடும். அந்த கேம் மூலமா ஒரு 2 ஃப்ரெண்ட் அறிமுகமாவாங்க. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. இப்போ அவங்க கூட சேர்ந்ததுனால ஹீரோயினுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக மாறும். அப்படி என்னவெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது, இறுதியில் அவங்களோட லைஃப் என்னவா மாறுச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா ஒரு மெலடியான ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹீரோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த காமிச்ச விதம் நல்லா இருக்கு. ஹீரோயின் கூட 2 ஃப்ரெண்டை சேருவாங்க, அவங்களுடைய போர்ஷனும் நல்லா இருக்கு. இப்படி எல்லா கேரக்டரும் நல்லா சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணவே படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பிஜிஎம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் இந்த பொண்ணு வந்து அப்படியே சந்தோஷமா இல்லை, அப்படியே ஜாலியாக இருக்கும். அந்த சீன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கே பார்க்கும்போது என்னடா இந்த பொண்ணு ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உங்களோட லைஃப் மாற ஆரம்பிக்கும். அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் 2 மணி நேரம் ஓடுது. 2 மணி நேரம் படத்தை பார்க்கலாம் போதுமோ நினைப்பு வருது. ஏன்னா படம் ஹாலிவுட் படம் ஸ்பீடாக தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சில டைம் வந்து தூக்கம் வந்து தூங்கிட்டே அப்படி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு மெலடியாக ஒரு ரியாலிட்டியான ஒரு படம் வேணும்பா அப்படிங்கிறது இந்த படம் ஓகே தான். ஆனால் ரொம்ப அப்படி டஃப்னு சண்டை அப்படி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு பிளே ஆவரேஜான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய 3 ரிவ்யூஸ் உங்களுடன் உங்கள் கவி பாரத்.